ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜாய்ஃபுல் விசேயோட ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் எல்லாரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுது கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதியை சிஸ்டர் கிரேஷியா அவர்கள் வாசிப்பார்கள். சங்கீதம் 40. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆமேன். ஆமேன். சிஸ்டர் தரணி அவர்கள் ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, பரலோகத்தின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா ஏசப்பா, அந்த வேலையிலும் தகப்பனே அப்பா, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க நீர் கொடுத்த இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, பயங்கரமான குழியிலிருந்து ஆண்டவரே அப்பா எங்களை தூக்கி எடுத்த தெய்வமே, எங்களோட கால்களை ஆண்டவரே அப்பா உறுதிப்படுத்தின தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேலையிலும் கூட நீங்கள் எங்களோட கூட பேசுங்க. உங்களுடைய பிரசனம் எங்களை சூழ்ந்து இருக்கட்டும். ஆன்லைன் சர்வீஸை பார்க்குறவங்க கூட ஆண்டவரே அப்பா உங்களுடைய கிருபை இருக்கட்டும். நீங்கள் தகப்பனே வழி நடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் வேண்டுகிறேன் சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மளை உள்ளங்கைகளில் வரைந்து எப்பொழுதும் நம்மளை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் எல்ரோயி, நம்மளை காண்கின்ற தேவனாயிருக்கிறார். நம் தாயின் கருவில் தோன்றும் முன்னே நம்மளை தெரிந்து கொண்ட தேவன், நம்முடைய தேவனே உள்ளங்கையில் வரைந்தவரே என்ற பாடலை பாடி ஆராதிப்போம். வரைந்தவரே, கண்மணி போல் காப்பவரே, தாயின் கருவில் என்னை கண்டவரே, பேரை சொல்லி என்னை அழைத்தவரே, உள்ளங்கையில் வரைந்தவரே, கண்மணி போல் காப்பவரே, தாயின் கருவில் என்னை கண்டவரே, பேரை சொல்லி என்னை அழைப்பவரே. ஜீவனதியாய்
ஆண்டவரே அப்பா உம்முடைய உள்ளங்கைகளில் எங்களை வரைந்து வைத்திருக்கிற தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு எத்தனை பெரிய பாக்கியம் ராஜா. நாங்கள் தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னமே அப்பா எங்கள் பெயரை சொல்லி அழைத்த தேவன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே எங்களை முன்குறித்த தேவன் அப்பா ஆண்டவரே. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா கர்த்தர் நீர் எங்களை பலப்படுத்துங்க அப்பா. நீர் எங்களோடு இல்லாவிட்டால் ஆண்டவரே நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே ஏசப்பா. நீர் மாத்திரம் எங்களுக்கு வேண்டும் தகப்பனே ஏசப்பா. ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆண்டவரே அபிஷேகம் எங்களுக்கு வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா எங்களை நிரப்புங்க ஆண்டவரே அப்பா. உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்புங்க ராஜா. உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்க. உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே அப்பா. உம்முடைய ஆவியின் வரங்களினாலும் கனிகளினாலும் அப்பா எங்களை நிரப்பி ஆண்டவரே எங்களை அலங்கரிக்கும்படியாக கட்டி செபிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே அப்பா நாங்கள் நிரம்பி வழியும் பாத்திரமாய் என்றென்றைக்கும் ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா. உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா. உங்க அக்கினியால என்ன நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா. உங்க அக்கினியால நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும். கட்சை தொடுவோர் அற்புதம் பெறணும். நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும். கட்சை தொடுவோர் அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க. பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க. பவுலை போல் பயன்படுத்திடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. வல்லமையாலே நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே. ஆவி நதியிலே மூழ்கணுமே. நிரப்பணுமே நான் நிரப்பணுமே. பரிசுத்த ஆவியால் நிரப்பணுமே. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. வல்லமையாலே நிரப்பிடுங்க. தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். செய்திடுங்க ஐயா செய்திடுங்க. நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. செய்திடுங்க ஐயா செய்திடுங்க. நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. வல்லமையாலே நிரப்பிடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுப்பா உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உம்முடைய ஆவியினால உம்முடைய அக்கினால எங்களை நிரப்பிடுங்க ராஜா. ஆண்டவரே காலியான வாழ்ந்த இயேசுப்பா ஆண்டவரே பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை ஆண்டவரே முடிவுக்கு வந்து ஆண்டவரே நிரம்பி வழிகிற பாத்திரமாக எங்கள் தேவனுக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு பாத்திரமாக ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுவீராக ராஜா. ஆண்டவரே உம்முடைய ஆவியினால உங்களுடைய இயேசுப்பான அபிஷேகத்தினால எங்க ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே அற்புதங்களை அதிகாலங்களோ அப்பா நடக்கும்படியாக எங்களை நிரப்புங்க, எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. இது எல்லாவற்றையும் நீங்க செய்ய போறதுக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை வேலை முழுவதுமா எங்களோடு இடைப்பட்டதுக்காக உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியுள்ள நேரத்தையும் கருத்தில் நாங்கள் தருகிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
இப்போது கூட நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். அன்புள்ள இயேசுவே, நீர் எங்களிடத்திலே உமது வார்த்தைகள் மூலமாய் பேசும்படியாக நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. சங்கீதம் 128 அருமையான ஒரு சங்கீதம். அது குடும்ப சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. அது அந்த ஒவ்வொரு வசனமும் ஒரு குடும்பத்துக்கு, ஒரு குடும்ப தலைவனுக்கு, ஒரு குடும்ப தலைவிக்கு, பிள்ளைகளுக்குரியதாய் காணப்படுகிறது. குடும்பத்தை தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார், வழி நடத்துகிறார் என்பதுதான் அந்த சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு குடும்ப தலைவனுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து, அதன் பிறகு அவனுக்கு ஏற்ற துணையை தேவன் கொடுத்து, அதன் பிறகு குடும்ப வாழ்க்கை அமைத்து ஆசீர்வதித்து, பிள்ளைகளை எல்லாம் கொடுத்து, அவர்களெல்லாம் ஒலிவ மரக்கன்றுகளைப் போலவும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவங்க சியோனின் வாழ்க்கையை காணும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இந்த சங்கீதத்திலே 128வது அதிகாரமாக இந்த சங்கீதத்திலே 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அடுத்தது அவர் வழிகளிலே நாம் நடக்க வேண்டும். அப்பொழுது நாம் பாக்கியவான்களாயிருப்போம். பாக்கியவான் என்று சொன்னால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட க்ஷணமாய் நாம் இருப்போம். அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வழியை தெரிந்து கொண்டு தங்கள் விருப்பத்தின்படி வாழ்க்கையை நடத்துகிறார்கள். அதனாலே சில நேரங்களிலே துன்பங்களும் துயரங்களும் ஏற்படுவது உண்டு. மேலும் இதன் காரணமாக வாழ்க்கையில் விரக்தி, சோர்வு, வெறுப்பு இவைகளெல்லாம் ஏற்படுகிறதா இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வழிகளிலே நாம் நடக்கும் பொழுது தேவ சமாதானத்தையும் நித்திய வாழ்வையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகினால்தான் இந்த சங்கீதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபித்து, ஆண்டவரே உமது வழியை எனக்கு காற்றுங்க ஆண்டவரே, உமது வழியிலே என்னை நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் வாசிக்கிறோம் சங்கீதம் 32வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது கர்த்தருக்கு பயந்தவர்கள் நிச்சயமாய் கர்த்தரை நோக்கி ஜெபிப்பார்கள். அல்லேலூயா. விசுவாசமுள்ளவர்களாக இருப்பார்கள். அவர் காட்டும் வழியிலே நடப்பார்கள். அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம் ஆதியாகம புஸ்தகத்திலே 12வது அதிகாரத்திலே 1-2 நம்ம வாசிக்கிறோம், அப்ரகாம் கர்த்தருடைய வழிகளில் நடந்தானாம். கர்த்தர் அப்ரஹாமை நோக்கி சொன்னார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று கூறினார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வழியில் அப்ரகாம் பயந்து நடந்தபடியினாலே அவன் விசுவாசிகளின் தகப்பனாய் மாத்திரமல்ல, அப்ரகாமை கொன்று தேவன் தமக்கென்று ஒரு சொந்த ஜனத்தை தேவன் ஏற்படுத்தினார். ஆம், அப்ரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தார், ஈசாக்கு யாக்கோபை கொடுத்தார், யாக்கோபுக்கு கோத்திர பிதாக்களை கொடுத்து தேவன் ஆசீர்வதித்து அவர்களை இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. ஆகினாலே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று நம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகினாலே கர்த்தருடைய வழியை நாம் கேட்க வேண்டும். கர்த்தர் நமக்கு திட்டவற்றமாய் நமக்கு வழியை காட்டும் போது அந்த வழியிலே நமக்கு ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. நாம் அநேக முறை நாம் சுய சித்தத்தினாலே நாம் சுய வழியிலே நாம் போகிறவர்களாக இருக்கிறோம். மனிதனுக்கு தோன்றுகிற வழிகள் உண்டு, அவைகளெல்லாம் மரண வழிகளாயிருக்கும். ஆனால் கர்த்தர் நமக்காக ஜீவ வழியை வைத்திருக்கிறார். இயேசுவே நமக்கு வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தாரையும் நீ வழி நடத்த வேண்டும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே,
ஒரு நிலையான ஒரு தேவ ஜனமாக ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களாக நானும் எங்கள் சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கர்த்தர் சியோனிலிருந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. உங்கள் வழியில் நடக்க எங்களுக்கு காண்பித்தருளும் ஆண்டவரேன்னு சொல்லும் போது நிச்சயமாய் தேவன் நமக்கு வழியை காட்டுகிறவராய் இருக்கிறார். ரெண்டாவது ஒரு காரியம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 33வது அதிகாரத்திலே 13வது வசனத்திலே வாசிக்கிறோம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு வழிநடத்தி செல்லும்போது தன்னுடைய சுய வழியில் அவர்களை நடத்தவில்லை. அதற்கு பதிலாக அவன் கர்த்தரிடத்தில், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனமென்று நினைத்தருளும் என்று யாத்ராகமம் 33வது அதிகாரத்திலே 13வது வசனத்திலே அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவனாயிருந்தான். அல்லேலூயா. மோசே தன்னுடைய ஜனங்களை வழிநடத்தும் பொழுது அவர் தன்னுடைய சுய வழியிலே நடத்தவில்லை. தன் அறிவிக்கு ஏற்பட்டால் போல அந்த ஜனங்களை வழிநடத்தவில்லை. கர்த்தர் எந்த வழியிலே நடக்க சொல்லுகிறாரோ, எந்த பாதையை காட்டுகிறாரோ அந்த வழியிலே தான் அவர் என்ன செஞ்சார்? மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். ஏனென்றால் கர்த்தருடைய வாக்குத்தத்தமே பாலும் தேனும் ஓடும் கானான் தேசத்துக்குள் அவர்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு நம்மை தேவன் வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர்கிட்ட விசுவாரித்து நம் சுய புத்தியின்படி சாய்ந்து அல்ல, தேவனுடைய வழிநடத்துதலின்படியாய் நம் குடும்பத்தையும் நம்முடைய சபையையும் நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரை விசாரித்து அதன் பிறகு நாம் வழிநடத்துவோம். தேவன் நமக்கு நல்வழி காட்டுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை வழிநடத்தும் போது ஆசீர்வாதத்தின் வழியிலே மாத்திரமல்ல, அவர் நம்மை உபத்திரவத்தின் குகையின் வழியாக கொண்டு சென்றாலும் கூட அது மேன்மையாக இருக்கும்படியாய் தேவன் நம்மை கொண்டு செல்வார். அல்லேலூயா. ஆகினாலே கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். ஆம், மனாந்திரமான பாதையில் தான் அவர்களை வழி நடத்துகிறார். செங்கடல் வழியாக தான் நடத்துகிறார். யோர்தான் வழியாக தான் நடத்துகிறார். எரிகோ கோட்டையின் வழியாக தான் நடத்துகிறார். ஆனால் அவருடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக சென்றபடியினாலே அவர்கள் பாருங்க எல்லாரையும் வென்று ஜெயித்து அந்த கானானுக்குள்ளாய் அவர்கள் பிரவேசித்தார்கள். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சுய புத்தியினாலே அல்ல, சுய வழியினால் அல்ல, ஆண்டவரை கேட்டு விசாரித்து, நீர் ஆண்டவரை உம் வழியில் என்னை நடத்தும், உங்கள் சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும்னு சொல்லுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை சரியான பாதையிலே, வெற்றியின் பாதையிலே நாம் சுதந்திரத்து கொள்ளும்படியாய், நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளும்படியாய், பரலோக ராஜ்ய பாக்கியத்தை பெறும்படியாய் தேவன் நம்மை கொண்டு செல்வார். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம் நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 27வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்தும் என்று தாவீது சங்கீதக்காரனாக பாடுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாவிகளுக்கும் தன் வழியை போதிக்கிறவர் நம் தேவன். ஆம், தாவீது பாவம் செய்த போது அவன் வாழ்க்கையில் வழி மாறி போனான், பாதை மாறி போனான். அப்பொழுது ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவரை, உன் வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதைகளை நடத்தும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அவனுடைய வேண்டுதலை கேட்டு அவனுடைய வழியை சரியாக காண்பித்து அவனுடைய தேவனுடைய சித்தத்தின்படியாய் அவன் வழிநடக்க கர்த்தர் கிருபை செய்தார். இருதயத்துக்கு ஏற்றவனாக அவனை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, தாவீதின் மூலமாய் தன் சித்தத்தையும் கூட அவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. நான்காவது ஒரு காரியம் நாம் பார்க்கிறோம். நாம் பவுலை பாருங்க, பவுல் ஆண்டவரை கிறிஸ்து பவுலை நோக்கி, பவுலைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் தமஸ்கு போகிற வழியிலே பவுலை சந்தித்து, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், அல்லேலூயா என்று சொல்லி அவனை கேட்கிறான். அப்போது அவன் கேட்குற கேள்வி என்ன தெரியுங்களா? அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 6வது வசனத்தில், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறான். ஆம், ஆண்டவர் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு போதிக்கிறார்.
வல்லமையான ஊழியத்தை அவன் செய்கிறான். நீதியின் கிரீடத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்கிறான். பல பாடுகள் பல போராட்டங்கள் வந்தபோதும் கர்த்தர் அவனை கைவிடலை, அவன் கூடவே இருந்தார். தன்னுடைய சித்தத்தை இதோ பவுலின் மூலமாய் நிறைவேற்றினார். அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, அநேக ஜனங்களுக்கு கிறிஸ்துக்கள் வந்தார், அநேக சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது, அநேக ஊழியக்காரர்கள் எழுப்பட்டார், தலைமைத்துவத்தை அவர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இரத்த சாட்சியாய் மரித்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நாம் நடப்போம் என்று சொன்னால் நாம் பாக்கியவானாக இருப்போம். ஆகினாலே கர்த்தருடைய வழியை நாம் அறிந்திருக்கிறோமா? கர்த்தருடைய வழியை நாம் சிந்திக்கிறோமா? கர்த்தருடைய வழியை நாம் கேட்டிருக்கிறோமா என்று அவரிடம் கேட்டு அவருடைய வழியிலே நாம் நடப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் அன்புள்ள இயேசுவே, நீர் எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீங்கள் காண்பித்தரலுங்க. ஆசீர்வதிங்க. இந்த காணொலியை காணுங்க. அனைவரையும் தெய்வன் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம், வேண்டிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவரைக்கும் எங்களை வழிநடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதி. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்யமயக்கும் சந்தோஷமாக இருக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். Hallelujah. Praise the Lord. God bless you everybody.